ராவண நிலைய நீர்வீழ்ச்சி, நைனாக் பிரிட்ஜ், தெமோதர ரயில் நிலையம் மற்றும் அந்த ரயில் நிலையத்திலிருந்து ஹபுதலைக்கு ஒரு கூட்டி ரயில் பிரயாணம், ஹபுதலையில் காணப்படுகின்ற அரிஷாம்பங்களோ மற்றும் தியலும நீர்வீழ்ச்சிகளை இலக்குகளாக கொண்டு அதிகாலையில் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமான இந்த பயணம் காலை 8 மணிக்கு ராவண நிலைய நீர்வீழ்ச்சியை வந்தடைந்தது. ராவண நீர்வீழ்ச்சியானது இலங்கையின் ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. கொழும்பிலிருந்து 208 கிலோமீட்டர் தொலைவிலும், பதுளையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் நுவரலியாவிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் கிரிந்தியோயாவுக்கு அண்மையிலும் அமைந்திருக்கின்ற ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இது எல்லே வெள்ளவாய பெருந்தெருவுக்கு அருகே அமைந்திருக்கின்றது. இந்த ராவண நிலைய நீர்வீழ்ச்சிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவான முறையில் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ராவண நிலைய நீர்வீழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக அதிகாலை நேரம் காணப்படுகின்றது. அதிகாலை நேரத்திலே நாங்கள் இங்கே அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ராவண நிலைய நீர்வீழ்ச்சிக்கு வருகின்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகளை எடுத்து மகிழ்கின்றார்கள். அது மாத்திரமின்றி இங்கே வருகின்ற பயணிகள் பாலத்தின் அருகே நின்று இந்த நீர்வீழ்ச்சியின் அழகை புகைப்படம் பிடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமின்றி இந்த எல்லை நீர்வீழ்ச்சியில் குளிக்கக்கூடிய மற்றும் நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. நீங்கள் குளிக்கும் போது மற்றும் நீச்சல் அடிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பாறைகள் மிகவும் வழுக்கும் தன்மையாக காணப்படுகின்றது. ஆகவே வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்களை நீங்கள் அழைத்து வரும்போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமின்றி இந்த மலை உச்சியில் ஏறுவதையும் நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மலை உச்சியில் ஏறிய பலர் மரணத்தை கூட சந்தித்திருக்கின்றார்கள். Good morning, Sri Lanka. Happy to see you again via MacWave. Now we are at LA waterfall, and we have started our journey from Southeastern University of Sri Lanka, Oliville, and now we have reached LA waterfall. And from here we'll be heading to LA railway station, and we will have more fun at Nainak Bridge. And after having a nice look at Nainak Bridge, we'll be reached railway station, LA railway station, and from there we will have a brief train journey, very beautiful journey in Sri Lanka, and we'll be enjoying that journey. And from LA, and we'll be heading to Habutale railway station, and from Habutale we will visit Adisham Bungalow. From at the Adisham Bungalow we will have our lunch, and thereafter
we will be heading to Dialuma waterfall. And please meet us for more coverage. Thank you very much. இந்த ராவண நிலை நீர்வீழ்ச்சியானது 49 மீட்டரை கொண்டிருக்கின்றது. அதேவேளை இங்கே 3 படிநிலைகளில் பாயக்கூடிய வீழ்ச்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முக்கிய பாய்ச்சலானது 9 மீட்டரை கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த நீர்வீழ்ச்சியானது சுண்ணாம்புக்கல் பாறையால் அமைந்திருப்பதனால் பாறை அரிப்பு துரிதமாக ஏற்படக்கூடிய நிலையும் காணப்படுகின்றது. ராவண நீர்வீழ்ச்சியானது இந்துக்களின் இதிகாச கதையான ராமாயணத்தோடு தொடர்புடையதாக நம்பப்படுகின்றது. நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் அமைந்துள்ள குகையில் சீதையை ராவணன் மறைத்து வைத்திருந்தார் என்பதும் தொன்று தொட்டு இருந்து வரும் நம்பிக்கையாகும். அத்துடன் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்த இடங்களில் ஒன்றாகவும் இந்த ராவண நிலை நீர்வீழ்ச்சி காணப்பட்டு வருகின்றது. நீங்களும் ஒரு நாள் இந்த ராவண நிலைக்கு சென்று இதன் இயற்கை அழகையும் ரசித்து வரலாம்.